ஜஸ்ட் வந்து 28 லட்ச ரூபா இருந்தால் போதுங்க. சென்னை சரௌண்டிங்கில் சொந்தமாக நீங்களும் ஒரு வீடு வாங்கிடலாம். இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது, எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எல்லோருக்கும் வணக்கம். என்னோட பேர் ஜெய். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. நிறைய டைரக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம். குன்றத்தூர் லொக்கேஷனில் இருக்கிறவங்க. குன்றத்தூர் நம்ம எல்லாருக்குமே தெரியும், சென்னையோட ஒரு முக்கியமான பகுதி. இங்கே இந்த அப்பார்ட்மெண்ட் தாங்க சேலுக்கு வந்திருக்கு. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 வீடு இருக்குது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 2 பிளாக்காக பிரிச்சுருக்குறாங்க. புது அப்பார்ட்மெண்ட்டுங்க. இதுக்குள்ளே வந்து ஒருத்தங்க வீடு குடியே வந்துட்டாங்க. அப்போ எந்த அளவுக்கு ரிகவர் பண்ணுறக்கூடிய லொக்கேஷன் பார்த்துங்க. அண்ட் இந்த அப்பார்ட்மெண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் குன்றத்தூர் லொக்கேஷனை பற்றி பார்த்துடலாம். குன்றத்தூர் லொக்கேஷன் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் நான் வந்து ஒரு சில விஷயங்கள் ஆட் பண்ணுறேன். சென்னையோட ஒரு முக்கியமான பகுதி குன்றத்தூர் லொக்கேஷன். குன்றத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து முருகன் கோயில் இருக்குது. ஒரு மலை மேலே அழகான ஒரு முருகன் கோயில் இருக்குது. ரொம்பவே ஃபேமஸான அந்த கோவில். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குன்றத்தூர் லொக்கேஷன் ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பல்லாவரம் ப்ளஸ் வந்து ஏர்போர்ட் எல்லாமே ரீச் பண்ணலாங்க. இன்னொரு சைடில் வந்து ஓஆர்ஆர் ரோடு, அவுட்டர் ரிங் ரோடுன்னு சொல்லுவாங்க. அண்ட் அடுத்த ஓஎம்ஆர்னு சொல்லக்கூடிய இந்த ரோடு வந்து இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்லேயே நம்ம ரீச் பண்ணிடலாம். ஓஎம்ஆர்னு சொல்கிறத விட இந்த ரோட்டுக்கு இன்னொரு பேரை நம்ம வைக்கலாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப் ரீச் பண்ணுற ரோடுன்னே சொல்லலாம். ஏன்னா இங்கேருந்து இந்த ரோடை பிடிச்சோன்னா ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ்லேயே கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப்பை ரீச் பண்ணிடலாம். இன்னொரு சைடில் ஒரு 10 மினிட்ஸ் பிடிச்சோன்னா குத்தம்பாக்கத்தில் அதே மாதிரி பெங்களூர் அண்ட் வேலூர்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பஸ் டெர்மினஸ் கட்டிகிட்டு இருக்காங்க. அதையுமே வந்து ஒரு 10 மினிட்ஸில் ரீச் பண்ணிடலாங்க. அப்போ எவ்வளோ ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் குன்றத்தூர் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் நீங்கள். அண்ட் அந்த குன்றத்தூர் பஸ் ஸ்டாப் இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த பஸ் ஸ்டாப்பில் இருந்து சென்னை ஃபுல்லாகவே வந்து பஸ் கனெக்டிவிட்டி இருக்குங்க. அண்ட் இந்த பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்லேயே நாம் இப்போ இருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டியை ரீச் பண்ணிடலாங்க. நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டியை விசிட் பண்ணி இங்கேருந்து கூகுள் போட்டே பார்த்துக்கோங்க. டிஸ்டன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். அண்ட் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் கூட பின் பண்ணுங்கள். 30 ஃபீட் ரோட்டில் தாங்க இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பாருங்கள், இந்த அப்பார்ட்மெண்ட் ஃப்ரண்ட் எலிவேஷனை பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குது. மேலே அந்த பர்குலா டிசைனோட ரொம்பவே யூனிக்காக பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பேஸ்மெண்ட்லேருந்து நல்லா ஹைட் ஏற்றி தான் வந்து உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 BHKவும் இருக்குது, 2 BHK ப்ராப்பர்ட்டியுமே இருக்குங்க. நம்ம ஒவ்வொன்றா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய கேட் கொடுத்துருவாங்க. இங்கே ஒரு கேட்டு, அங்கே ஒரு கேட் கொடுத்துருவாங்க. அண்ட் வாக்கிங் பாத்துக்கான கேட்டும் கொடுத்துருவாங்க. அழகாக இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிவிஜுவலாக இருக்கணும், அது ஒரு இண்டிபெண்டாக இருக்கணுன்றதுக்காக அழகாக 2 யூனிட்டில் கட்டியிருக்காங்க. ஒரு யூனிட்டில் 3 வீடு, இந்த சைடில் இன்னொரு யூனிட்டில் 3 வீடுங்க. ரொம்பவே பக்காவாக இருக்கும். நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வீடு வாங்கிடலான்னு சொல்லியிருப்பேன். ஆமாங்க, உண்மையிலேயே வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் சொந்தமாக வீடு வாங்குற கணக்கு தான். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோருக்கு ஒரே ஒரு வீடு தான் வச்சுருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ப்ரைவேசி ரொம்பவே நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லா வாசலுமே கிழக்கு பார்த்தபடி தான் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. நம்ம விசிட் பண்ணுறோம், இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்க இந்த டைமில் கூட கஸ்டமர்ஸ்லாம் வந்து பார்த்துட்ருக்குறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ரிக்ரூட்மெண்ட் நல்லா இருக்கக்கூடிய ஒரு லொக்கேஷன் இது. வாங்க, கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 BHK வீடு இருக்குது. 2 சைட்லையுமே 1 BHK வீடு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு EB போர்டு எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்பு எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. அண்ட் நான் இங்கே கிரவுண்ட் வாட்டர் கூட செக் பண்ணேங்க. இந்த வீடியோ அனுப்புகிறோம் பாருங்கள். கிரவுண்ட் வாட்டர் நல்லா இருக்கக்கூடிய லொக்கேஷனு. நம்ம இங்கே தண்ணி ஜஸ்ட்டு குடிச்சும் பார்க்கலாம் பாருங்கள். நல்லா யூஸபிள் வாட்டர் தாங்க, தண்ணி நல்லாவே இருக்குது, குடிச்சே பார்த்துட்டேன். இது கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்க இந்த 1 BHK வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 28 லட்ச ரூபா தாங்க. உங்களுக்கு வந்து EB எல்லாமே சேர்த்து 20 லட்ச ரூபா தான். ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா வருங்க. அண்ட் கிழக்கு பார்த்த வாசப்படி வந்துருங்க. இது 1 BHK வீடு. இப்போ நம்ம லிவிங் ஏரியாவில் இருக்கும். லிவிங் ஏரியா நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குங்க. நமக்கு ஷோபா எல்லாம் போட்டுக்கிற ஸ்பேஸ் இருக்குது. இங்கே நம்ம வந்து டிவி யூனிட் அழகாக ஃபிட் பண்ணிக்கலாம். அழகாக இந்த சைடில் வந்து வெளியே போகிற ஒரு ஜன்னல் இருக்குது. இந்த சைடில் செட் பேக் இருக்குது, இங்கேயும் ஜன்னல் இருக்குது. ஸோ வெளிச்சம் நல்லாவே வருதுங்க உங்களுக்கு. அண்ட் ஸ்பேஷியஸும் பக்காவாக கொடுத்துருக்குறாங்க. கிச்சன் ஏரியாங்க உங்களுக்கு. இங்கே பாருங்கள், உங்களுக்கு அழகாக வந்து கிச்சனில் வால் டைல் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேஸ் ஸ்டவ் டாப் கிழக்கு பார்த்தபடி தான் வாத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கேயும் ஒரு ஜன்னல் இருக்குது, வெளியே செட் பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ வெளிச்சம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. எந்த லைட்டும் போடாமல் தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கிறோம். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் ஏரியாவில் ஒரு அட்டாச் பாத்ரூமும் கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஃபேமிலிக்கு பக்காவாக இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூம் இருக்குங்க. இந்த பெட்ரூமில் வந்து ஒரு கிங் சைஸ் காட் போட்டுக்கலாம். நல்லா ஸ்பேஷியஸாக தாங்க இருக்குது. அழகாக இங்கேயும் ஜன்னல் கொடுத்துருக்காங்க. எல்லா இடத்துலையுமே ஜன்னல் பக்காவாக கொடுத்துருக்குறாங்க. ஷெல்ஃபு லேப்டாப் பக்காவாக இருக்குங்க. 1 BHK ஃப்ளாட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 488 ஸ்கொயர் ஃபீட். UDS வந்து 190 ஸ்கொயர் ஃபீட் தராங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறவங்க நான் சொன்ன மாதிரி ஒரு ஃப்ளோருக்கு ஒரே ஒரு வீடு தான். ஸோ பியூராகவே வந்து ப்ரைவசி நல்லா இருக்கும். ஒரு இண்டிபெண்டன்ட் இல்லாதாங்க.
அண்ட் இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஆள் வசிக்கவே வந்துட்டாங்க, ரிஜிஸ்ட்ரேஷனையும் முடிஞ்சு ஆள் உள்ளே இருக்கிறாங்க. அழகாக கொஞ்சம் சின்ன சின்ன செடியெல்லாம் வச்சுருக்கிறாங்க. செகண்ட் ஃப்ளோரில் ஒரு 2 BHK வீடு இருக்குது, அது எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் வாங்க. செகண்ட் ஃப்ளோர் வந்துட்டோங்க, இதுவும் கிழக்கு பார்த்த வாசப்படி தான். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரேட்டு, ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் பியூராகவே ஒரு ப்ரைவசியான வீடுங்க. ஸோ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணுறாதீங்க. மொத்தம் வந்து 5 யூனிட் தான் அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்ம லிவிங் ஏரியாவில் இருக்கிறோம். நான் எந்த லைட்டும் போடல, ஒர்க் நடந்துகிட்ருக்கு. பட் வெளிச்சம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு இங்கே ஒரு ஜன்னல் பக்காவாக கொடுத்துருக்காங்க. அழகாக வந்து டிவி யூனிட்டு நீங்கள் இந்த இடத்துல பொறுத்துக்கலாங்க. அண்ட் கனெக்ஷன் எல்லாமே 3 phase கனெக்ஷன் தான் வந்துடும் உங்களுக்கு. ஸோ ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ஷோபா எல்லாமே போட்டுக்கலாம். அண்ட் நீங்கள் இந்த வீட்டில் புது வீடு, இந்த வீடை வாங்கிட்டு நீங்கள் எந்த மாதிரி ஷோபா போடணும் அண்ட் இங்கே எந்த மாதிரி வந்து டெக்கரேட்டிவ் திங்க்லாம் வைக்கணும்னு கவலையப்பட தேவையில்லை. நம்ம சேனலில் வந்து ப்ராடக்ட் லிங்க் கொடுத்துருக்குறோம், அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ஷோபா அண்ட் காட் எல்லாமே வந்து வாங்கிக்கலாங்க டேரெக்டாக. அண்ட் இப்போ நம்ம கிச்சனை பார்த்துடலாம் வாங்க. லிவிங் ஏரியாவிலேருந்து கிச்சன் இருக்குங்க. உங்களுக்கு கிச்சன் நல்லா ஸ்பேஷியஸாக தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கேஸ் ஸ்டவ் டாப் கிழக்கு பார்த்தபடி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைல் எல்லாம் ஒட்டி கொடுத்துருவாங்க. இங்கே பெரிய ஜன்னல் இருக்குது. ஸோ வெளிச்சம் எப்பவுமே நல்லா உள்ளே வர மாதிரி தாங்க இருக்குது. அண்ட் கிச்சனுக்கு வெளியே வந்தோடனே இங்கே ஒரு சின்ன டைனிங் செட்டப் நீங்கள் போட்டுக்கலாம், நல்லா ஸ்பேஷியஸாக தான் இருக்குது. அண்ட் இங்கே ஒரு காமன் பாத்ரூம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்தியன் டாய்லெட் டைப்பில். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெட்ரூமுங்க. இங்கேயும் அழகாக ஜன்னல் கொடுத்துருக்குறாங்க, ஷெல்ஃபு லேப்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. ஒரு கிங் சைஸ் காட் போட்டுக்கலாம் நீங்கள். 2வது பெட்ரூம், அதையும் பார்த்துடலாம் வாங்க. மாஸ்டர் பெட்ரூம், 2வது பெட்ரூம். இங்கே ஒரு கிங் சைஸ் காட்டு, பீரோ வச்சுக்கலாம், நல்லா ஸ்பேஷியஸாகவே இருக்குது. அட்டாச் பாத்ரூமும் இருக்குது. ஸோ ஒரு காமன் பாத்ரூம், ஒரு அட்டாச் பாத்ரூம், 2 BHK வில்லா. இந்த 2 BHK ஃப்ளாட்டோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 818 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. யூடிஎஸ் 320 ஸ்கொயர் ஃபீட் தராங்க. கிட்டத்தட்ட 40% யூடிஎஸ் தராங்க. ரொம்ப நல்ல விஷயம். சென்னை சரௌண்டிங்கில் குன்றத்தூர் மாதிரி ஒரு ப்ரைம் லொக்கேஷனில், அதுவும் இந்த ப்ரோக்கரேஜும் இல்லாமல் டேரக்ட் ப்ராப்பர்ட்டிங்க. ஜஸ்ட் 28 லட்ச ரூபாயில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 1 BHK வீடு வாங்கிடலாம். அண்ட் இப்போ பார்த்துருக்க இந்த 2 BHK வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 48 lakhs தாங்க. ஸோ மிஸ் பண்ணுறாதீங்க. டேரக்ட் ஓனர் ப்ராப்பர்ட்டி, ஓனர் நம்பர் தான் டிஸ்பிளேல கொடுத்துருக்குறோம். அண்ட் பக்கத்தில் ஒரு போர்ஷன் இருக்குது, அது என்னன்னு ஃபுல்லாகவே பார்த்துடலாம் வாங்க. 3rd ஃப்ளோர் வந்துட்டாங்க, ஓப்பன் டேரஸு. அண்ட் உங்களுக்கு கூலிங் டே எல்லாம் ப்ராப்பராக போட்டிருக்கிறாங்க. டெவலப்மெண்ட்டுக்கு ஓஆர்ஆ ரோடு நின்று பார்த்தாலே தெரிந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் வியூ. அண்ட் டேவிஷனுக்கு நம்ம முருகர் கோயில் மலை மேலே முருகர், வாங்க காட்டுறேன். இன்வெஸ்டர் வீடு வாங்கி வாடகைன்னு நினைக்கிறீங்களா? இந்த பிளாக் ஃபுல்லாகவே சேல்ஸுக்கு இருக்குங்க. ஒரு ஃப்ளோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வீடு தான். கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து 1 BHK அண்ட் மற்ற 2 ஃப்ளோரில் வந்து 2 BHK இருக்குங்க. ஸோ நீங்கள் ஒரு ஃப்ளோர் இருந்துக்கிட்டு மற்ற 2 ஃப்ளோரை வாடகை கூட விட்டுக்கலாம். இல்லை ஃபுல்லாகவே வந்து ரெண்டல் இன்கம் வேணுன்னா ஃபுல்லாகவே நீங்கள் பை பண்ணிக்கிட்டு வாடகை கூட விட்டுக்கலாங்க. இது டேரக்ட் ஓனர் ப்ராப்பர்ட்டி தான். பில்டர் நம்பர் டிஸ்பிளேல இருக்குங்க, நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணி பேசிக்கலாம்.